وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتق الله ولا تحقرن من المعروف شيئا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபேன்கள் மீதும் அடுத்து வந்த தபா தாபிகள் மீதும் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தமிழாக்கத்தின் தலைப்பு சிறிய அமலாக இருந்தாலும் அதை மிகவும் அதாவது ஒரு லேசாக கருதக்கூடாது. எளிய எளிய அமல்களையும் லேசாக கருதக்கூடாது என்பது இன்றைய தமிழக தலைப்பு. அதாவது எளிய அமல்களினுடைய அற்புதங்கள் மிக அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அமல்கள் எல்லாம் மிகச் சிறியது சாதாரணமானது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வானோ, இயல்பிலேயே அவனுக்கு அது தோன்றுமோ, இல்ல சின்ன விஷயம் என்று எதெல்லாம் தோன்றுமோ அதை செய்வதன் மூலமாகவும் மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறான். இந்த காரியத்தை செய்தால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒருவன் பெற முடியும் என்பதல்ல. மாறாக ஏராளமான நற்காரியங்கள் இருக்கின்றன. அது சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு, அவருடைய அருள் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஜாபிர் பின் சலீம் அல் ஹுஜைமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போர்வையால் தன்னை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, அவுசினி, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னேன். கால, அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவாயாக, வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மையான காரியங்களிலிருந்து எந்த ஒன்றையும் நீ லேசாக கருதாதே, சிறியதாக கருதாதே, அற்பமாக.
அற்பமாக கருத இதான் மிக பொருத்தமான ஒரு பொருளாக அர்த்தமாக இருக்கும். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஅன், நற்காரியங்கள் வந்து எந்த ஒன்றையும் என்ன செய்யாதே, நீ அற்பமாக கருதாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக சொல்றார். நீங்க பாருங்க, மார்க்கெட்ல சின்ன சின்ன விஷயங்களை குறித்தெல்லாம் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டிருக்கிறான், மகிழ்ச்சி அடைந்த அதுக்குண்டான நற்குறியை வழங்கி இருக்கின்றார். இந்த மாதிரி ஏராளமான ஒரு விஷயங்கள் மார்க்கத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது சதக்கா. ஒருவன் ஒரு சுவையை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த சுவையை சுமப்பது சதக்கா. ஒருவனுக்கு தண்ணீர் புகட்டுவது சதக்கா. தண்ணீர் எடுக்க முடியாமல் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் தண்ணீர் எடுக்க உதவி செய்வது சதக்கா. ஒருவனுடைய பொருளை தூக்கி அவன் தலையில் வைப்பது சதக்கா. ஒருவனுடைய பொருளை எடுத்து அவனுடைய காலில் வைப்பது சதக்கா. அவன் வீட்டில் கொண்டு ஒப்படைப்பது சதக்கா. உணவளிப்பது சதக்கா. ஒருவனை பார்த்து சிரிப்பது சதக்கா. ஒருவனை பார்த்து சலாம் சொல்லி புத்திக் கொள்வது சதக்கா. இப்படி எதுவெல்லாம் அற்பமானதாக மனிதன் கருதுவானோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு சீரிய அந்த அமலால் அவனுடைய வரலாறும் பின்னால் பேசப்படுகின்றது. உதாரணமாக ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பெண்மணி அவங்களுடைய பள்ளியிலே வேலை செய்து கொண்டிருந்தார், பள்ளிக்கு ஹித்மத் செய்து கொண்டிருந்தார். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும், யாருக்குமே இந்த சம்பவம் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ ஒரு பெண்மணி ஹத்தாமா, அதாவது ஹத்தாமத்து மஸ்ஜித், பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய வேலை என்ன? பள்ளியை சுத்தப்படுத்துவதுதான் வேலையாக இருந்தது. அப்போ அந்த பெண்மணியுடைய அந்த செயல்களை, அந்த காரியத்தை மற்ற சஹாபாக்கள் ரொம்பவும் அற்பமாக நினைத்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி இறந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் சென்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அவர் அந்த பெண்மணி இறந்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு பெருசாக அந்த பெண்மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க விரைவாக அடக்கம் செய்வதற்குள்ள நல்ல ஏற்பாடுகளும் செய்து அந்த பெண்மணி அடக்கி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வந்து அந்த பெண்மணியை தேடுகிறார்கள். பெண்மணி காண கிடைக்கல. ஒரு பெண்மணி எப்போ வந்து கொண்டிருப்பாங்களே, பள்ளியை ஹித்மத் செய்வாங்களே, பணி செய்வாங்களே, அந்த பணிக்கார அந்த பெண்மணியை காணவில்லையே, என்னன்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த பெண்மணி இறந்து விட்டால் நாங்கள் அதை அவர்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்றாங்க. நீங்க பாருங்க, அந்த பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணியா சஹாபாக்கள் கருதினார்கள். எனவே ரசூலுல்லாஹ் கூட தகவல் கொடுக்கல. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அந்த பெண்மணி இறப்பை குறித்து தகவல் கொடுக்கல. ஏன்னா ஒரு சாதாரண வேலைக்காரி, பள்ளியை பெருக்கக்கூடிய, பள்ளியை தூய்மைப்படுத்தக்கூடிய சாதாரண பெண்மணி என்ற ரீதியில் தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அந்த பெண்மணி எங்கே என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்மணி இறந்து விட்டால் நாங்கள் அவரை அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். என்ன சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அஃபலா குன்தும் ஆதத்துமுனி ஃபகஅன்ன الناس صغروا امرها. நீங்கள் எனக்கு அதை அறிவிப்பு செய்ய வேண்டாமா? நான் வந்த பிறகு அந்த பெண்மணி இறந்ததை குறித்து நீங்கள் எனக்கு அறிவிப்பு செய்திருக்க, எனக்கு தெரிவித்திருக்க வேண்டாமா? ஃபகஅன்ன الناس صغروا امرها. மக்கள் அந்த பெண்மணியுடைய காரியத்தை மிகவும் இலகுவாக, லேசானதாக, அற்பமாக கருதி விட்டார்கள் என்று சொல்லிட்டு, தல்லூனி அலா கப்ரிஹா, எனக்கு நீ என்ன செய்ய, எனக்கு நீங்க அந்த பெண்ணுடைய கபரை அடையாளம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். கபரை அடையாளம் காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தான் சென்றாங்க. அந்த பெண்ணுடைய கபர்ல நின்று அந்த பெண்மணிக்காக தொழுது துஆ செய்தார்கள் என்ற விஷயத்தை என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை கவனிக்கணும். அந்த பெண்மணியுடைய காரியத்தை மக்கள் சர்வ சாதாரணமாக கருதிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் ஒரு பள்ளிவாசலில் கிடக்கக்கூடிய டிஷ்யூ கிடந்தாலும் அந்த டிஷ்யூவை எடுத்து அவன்
அப்புறப்படுத்தி வெளியே போடுறேன்னு சொன்னா அதுவும் நன்மை. பள்ளிவாசல்ல ஒரு தூசி கிடந்தாலும் அந்த தூசியை எடுத்து அப்புறப்படுத்துறேன்னு சொன்னால் அதுவும் நன்மை. சாதாரண விஷயம் அதெல்லாம் கருதக்கூடாது என்று இந்த ஹதீஸ் நமக்கு தெரிய வருகின்றது. அப்போ இந்த காரியத்தால் தான் அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியும் என்று நாம் கருத முடியாது. சிறிய அற்பமான காரியத்தில் அல்லாஹுடைய அன்பு அருள் கிடைக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு மனிதர் சாதாரணமாக மக்களால் கருதப்படக்கூடிய அந்த செயலை செய்தது மூலமாக சுமணத்துக்கு சென்ற ஒரு மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி முஸ்லிம் இந்த சம்பவம் என்னப்படுகின்றது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த ரோட்ல நடந்து கொண்டிருந்தார், ரோட்ல போய் கொண்டிருந்தார். அப்ப அந்த ரோட்ல வந்து ஒரு மரத்தினுடைய கிளை விழுந்து கிடக்கின்றது. அப்ப அந்த கிளை மரத்தினுடைய கிளை விழுந்து மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது. உடனே அதை அவர் அப்புறப்படுத்தினார். ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு வகஃபர லஹு. அல்லாஹ் அவருடைய அந்த காரியத்தை கண்டு ஆனந்தம் அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான், நன்றி பாராட்டினான். எனவே அவரை அல்லாஹு தஆலா மன்னித்தான் என்று ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இதுல என்ன புரிகின்றது? அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சின்ன விஷயத்தில் அற்பமான விஷயத்தையும் அது நல்ல காரியமாக இருந்தால் அதை அவன் பாராட்டுகிறான், சந்தோஷப்படுகிறான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளக்கம் தருகின்றது. அதே போன்று அருமை சகோதரர்களே, இதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமூகத்தில் நாய்க்கு தண்ணீர் போட்டியதற்காக அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்ட அந்த மனித சூனத்துக்கு அனுப்பியதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவரை சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நாய் ஒன்று தாகத்தால் தன்னுடைய நாக்கை நீட்டிக் கொண்டிருந்தது. அப்ப அவர் என்ன செய்தார்? தன்னுடைய காலணி, அதாவது சாக்ஸ், அணிந்த சாக்ஸை கழற்றி தண்ணீர் அதை முக்கி அதுல தண்ணீரை நிரப்பி அதை கொண்டு அந்த நாயுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த சம்பவம் பிடித்து போய் அல்லாஹ் அவரை மன்னித்து சுவனத்துக்கு அவரை அனுப்பினார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்றது. ஒரு மனிதர் எந்த ஒரு நற்காரியத்தையும் உலகத்தை செய்யவே இல்லை, அவர் தீமையாகத்தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து விட்டது. எனவே அல்லாஹ் அவரோடு எப்படி நடந்து கொண்டான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், தலக்கத்தில் மலாயிகத்து ரூஹ ரஜுலி மிம்மன் கான கப்லக்கும். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஒரு மனிதனுடைய ரூஹை எடுப்பதற்காக வானவர்கள் சென்றார்கள். ஃபகாலு அமீர்த மினல் கைரி ஷைஅன். அப்பொழுது வானவர்கள் கேட்கிறார்கள், நீ ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கிறாயா? கொஞ்சம் நினைச்சுப்பார், நீ ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். காலல்லா, அவன் சொன்ன எந்த ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யல. காலு ததக்கர், இல்ல நினைச்சுப்பார், கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணிப்பார், ஏதாவது ஒரு செஞ்சு பண்ணிப்பார் சொல்லி அவரை யோசனை செய்ய சொல்றாங்க. அவர் யோசித்து பார்க்கிறார். யோசித்து பார்த்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சொல்கிறார், குந்து உதாயினு நாஸ ஃபஆமுரு ஃபித்யானி அன் யுந்திரு அல் முஸிர வ யதஜவ்வஸு அனில் மூசிர். அவர் சொல்கிறார், நான் செல்வந்தராக இருந்தேன், மக்களுக்கு கடன் கொடுத்து உதவி கொண்டிருந்தேன். அந்த கடன் தொகையை வசூலிக்கக்கூடிய அந்த நாள் வருகின்ற பொழுது என்னுடைய அடியாட்களை, என்னுடைய வேலையாட்களை நான் அவர்களுக்கு இந்த பணம் வசூலிப்பதற்காக, கடனை வசூலிப்பதற்காக அனுப்புவேன். அப்பொழுது நான் சொல்லுவேன், இந்த கடன் வாங்கியவர் கஷ்டத்தில் இருப்பாரே ஆனால், கடன் கொடுக்க முடியாத சூழலில் இருப்பாரே ஆனால் அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்று நான் சொல்வேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அதே போன்று கடன் கொடுக்க முடிந்தவரிடமிருந்து நீங்க என்ன செய்யுங்க, கடன் கொடுக்க ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இருக்கிற அவரிடமிருந்து
யதஜவ்வஸு அனில் மூசிர். அப்ப அவங்க வந்து கடன் கொடுக்க முடியாத ஆட்களிடமும் அவர் அவகாசம் கொடுத்தார்கள். கடன் கொடுப்பவரிடம் கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் அவர் என்ன செய்ய அவர்கள் விட்டு விடுவார்கள். அவர்கள் வந்து வற்புறுத்த மாட்டாங்க. அப்ப கால அல்லாஹு அஸ்ஸ வஜல் தஜவ்வஸு அன்ஹு. அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய மனிதனிடத்தில் அவன் இந்த அளவு கருணையோடு நடந்து கொள்கின்ற பொழுது நானும் அவனோட கருணையோடு நடந்து கொள்கின்றேன். நீங்கள் அவனை விட்டு விடுங்கள், கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள் என்பதாக, அவனுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பிலால் அவர்களே, ஃபஜ்ர் தொழுகையின் போது இரவு நேரத்தில் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த நேரத்தில் பிலாலிடம் கேட்கிறார்கள், பிலால் அவர்களே, யா பிலால், ஹஜ்ஜிஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம் ஃபஇன்னி சமிஅது தஃபன் அலைக பைன யதை ஃபில் ஜன்னah. பிலாலே, நீங்கள் செய்த மிக முக்கியமான ஒரு சிறந்த அமலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன அமல்கள் இஸ்லாத்துல என்ன அமல் நீங்க செஞ்சீங்க? ஏனென்றால் நான் சுவனத்தில் உங்களுடைய செருப்பின் ஒரு காலடி ஓசை, உங்களுடைய செருப்பின் ஓசையை எனக்கு முன்பு நான் செவியுற்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், மா அமில்து அமலன் அர்ஜா இன்தி அன்னி லம் அத்தஹர் துஹூரன் ஃபீ சாஅத்தி லைலின் அவ் நஹாரி இல்லா ஸல்லைத்து பிதாலிக துஹூரி மா குதிபலி அன் உஸல்லிய. அல்லாஹ்வின் தூதரே, நான் இரவிலோ பகலிலோ எப்பொழுது எனக்கு சிறுதொடக்கு ஏற்பட்டாலும் நான் ஒது செய்து கொள்வேன். எப்பொழுது காலையிலும், அதாவது இரவிலும் பகலிலும் எப்பொழுது எனக்கு வந்து சிறு தொடக்கு ஏற்பட்டாலும் நான் ஒது செய்து கொள்வேன். ஒவ்வொரு முறை எப்பொழுதுலாம் ஒது செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு எழுதப்பட்ட அல்லாஹ் எனக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை நான் தொழுது கொள்வேன் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் பதில் தருகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் செய்த அந்த சாதாரண ரெண்டு ரக்காத் தொழுகை, ஒவ்வொரு ஒதுவுக்கு பிறகு சொல்ற 2 ரக்காத் தொழுகை அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவருக்கு உயர்த்தி இருக்கின்றது, சுவனம் வரை அவருக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்திச்சு பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அப்போ ஒரு மனிதர் ரோட்டில் விழுந்து கிடந்த மரத்தின் கிளையை அகற்றினார், அது சாதாரண அற்பமான செயலாக உலகத்தாரால் கருதப்படுகின்றது. அதை கண்டு சந்தோஷமுடைய அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பினான். ஒரு மனிதர் ஒரு மிருகத்துக்கு, நாய் போன்ற ஒரு மிருகத்துடைய தாகத்தை தனித்த காரணமாக அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அவரை பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பினான். ஒரு மனிதர் கஷ்டப்படக்கூடிய இன்னொரு மனிதருக்கு கருணை காட்டி தான் கொடுத்த அந்த கடனை எல்லாம் மன்னித்து விட்ட காரணமாக என்னுடைய ஒரு அடியானை நீ மன்னித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை விட மன்னிப்பதற்கு நான் அதிக தகுதியுடன் என்று அல்லாஹ் தஆலா எண்ணி அந்த மனிதரை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்புகிறான். அதே போன்று 2 ரக்காத் சர்வ சாதாரணமாக 2 ரக்காத் தொழுகையை நாம் எதை வந்து நம்முடைய இயல்பிலேயே எதை வந்து கற்பமாக கருதுகிறோமோ அப்படிப்பட்ட 2 ரக்காத் மூலமாக அல்லாஹ் தஆலா பிலால் பின் ரபாஹ் போன்ற ஒரு கருப்பு இன ஒரு மனிதரை சுவனத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான் என்று சொன்னால் இதெல்லாம் சின்ன சின்ன அற்பமான காரியம். இதெல்லாம் வந்து மனிதர்கள் பார்வையில் மிக சின்ன ஒன்றாக தோன்றக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறான் என்பதை நாம் இங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், லா தஹ்கிரன் மஅரூஃப ஷைஆ, நீ வந்து எந்த ஒன்றையும் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை நீ அற்பமாக கருதாது என்று கூறி நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, நாம சொல்லக்கூடிய நல்ல நல்ல வார்த்தைகளும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உபதேசமும் அது சாதாரண உபதேசமாக இருந்தாலும் நம்முடைய நல்ல வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், பெரிய எஃபெக்டை உண்டாக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தையும் ஒரு நன்மையாக ஆக்கப்பட்டு மனிதனை உயர்வடைய செய்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், இத்தகுன் நார அவ்வளவு விஷயக்கு தம்ரத்து, ஈத்தம்பழத்தினுடைய ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் அதை கொண்டு நீ நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
என்று சொல்லிவிட்டு ஃபமல்லம் யஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, அந்த ஈத்த மரத்தோட சிறு துண்டு ஒருவருக்கு கிடைக்காவிட்டாலும், ஈத்த மரத்துடைய ஒரு சிறு பகுதி, சிறு துண்டு ஒருவருக்கு கிடைக்காவிட்டால் அவர் அழகான வார்த்தைகளை கொண்டு தங்களை நரகத்திலிருந்து எது செய்தோம் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த இதை குறித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்ன ரஜுலன் யதகல்லமு பிகலிமத்தி மின் ரிதுவானில்லாஹி அஸ்ஸ வஜல் மா யظن அன் தப்லுக மா பலகத் ஃபயக்துபுல்லாஹு லஹு பிஹா ரிதுவானஹு இலா யௌமில் கியாமah. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வாக்கியத்தை பேசுகிறார், சொல்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவரை உயர்வடைய செய்கிறது என்பதை அவர் அறியவே மாட்டார். அறியாமலேயே அவரை எது செய்து அறியாமலேயே அதை அதுக்குடைய பெருமதியை, அந்த வார்த்தையுடைய பெருமதியை, அது முக்கியத்துவத்தை அவர் அறியாமலே செய்கிறார். அவர் நல்ல ஒரு வார்த்தை பேசிக் கொள்கிறார். இதுதான் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை அவருக்கு தன்னுடைய ரிதுவான் என்ற திருப்தியை அல்லாஹ் தஆலா எழுதி விடுகிறார் என்பதாக ரசூல் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று வாழ்க்கை நடந்த 2 சின்ன சம்பவத்தை ஹத்தீப் சொல்லி காட்டினார்கள். இந்த நல்ல பேச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக ஒரு சின்ன 2 சம்பவம். அது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஷாம் தேசத்துடைய மிகச் சிறந்த ஹதீஸ் வல்லுனர் அல் இமாம் பிர்சாலி அவர்கள், இமாம் பிர்சாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர் இமாம் ஸஹபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, அவன் இமாம் ஸஹபி அவருடைய அந்த எழுத்துக்கள், அவருடைய ரைட்டிங் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும், நல்ல அழகா இருக்கும். அப்ப அவங்க இமாம் ஸஹபிட்ட சொல்றாங்க, இந்த ஹத்தக யா புனை யஷ்பஹு ஹத்தல் முஹத்திஸீன், என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய இந்த கையெழுத்துக்கு பதியா இந்த கையெழுத்து ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய கையெழுத்து மாதிரி இருக்குது. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் முஹத்திஸீன்களுடைய கையெழுத்து மாதிரி இருக்குது, அவர்களுக்கு அந்த கையெழுத்து ஒத்து போகுது என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த வார்த்தை இமாம் ஸஹபி அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவுகின்றது. உடனே என்ன செய்யறாங்க, அப்படியா ஹதீஸ் கலை வல்லுநர்கள் போன்ற நான் எழுதுகிறேனா என்று அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் ஹதீஸை தேட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சொன்னதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட தாக்கத்தை அந்த வார்த்தை ஏற்படுத்து என்று சொன்னால், அவர் என்ன செய்யறாங்க, ஹதீஸ்களை தேட ஆரம்பிக்கிறார், ஹதீஸ் தேடுகிறார்கள், ஹதீஸை தேடி ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து மிகப்பெரிய முஹத்திஸீன்கள் உருவாகிறார்கள், மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் ஒருவராக இமாம் ஸஹபி அவர்கள் ஆகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இமாம் சஹீல் புகாரியை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். சஹீல் புகாரி என்பது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் மிக சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் நூல். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை எது பெறுகிறது என்று சொன்னால் சஹீல் புகாரி. இந்த பூமியிலேயே சஹீல் புகாரி தான் முதல் அந்தஸ்து, அதுக்கப்புறம் மற்ற ஹதீஸ் கிதாபுகளுக்கு. இந்த ஹதீஸ் கிதாபை இமாம் புகாரி அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அது அவருடைய உஸ்தாத் ஆசிரியர் இஸ்ஹாக் பின் ராஹவை ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இஸ்ஹாக் பின் ராஹவை அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன அஹதக்கும் யஜ்உ கிதாபன் ஃபீமா ஸஹஹ மின் சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் இருந்து சஹீஹான ஆதாரபூர்வமான புத்தகத்தை தொகுத்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று தன்னுடைய ஆசை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை, அவர்களுடைய இந்த சொல் இமாம் புகாரி அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. எனவே என்ன செய்யறார் என்று சொன்னால், நம்முடைய உஸ்தாத் அப்படி சொல்லிவிட்டார்கள், யாராவது ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான சுன்னத்தை, சஹீஹான ஹதீஸ்களை புத்தகமாக தொகுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த காரியத்தை நாம் இறங்குவோம் என்று சொல்லி இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள். காலல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஃபவகஅ ذلك في نفسي, அது என்னுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்கிறார்கள். பிறகு அவர் என்ன செய்தார்கள், அந்த சஹீஹ் புகாரி அவர்கள் தொகுத்தார்கள். அது இன்று உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியிலே குர்ஆனுக்கு பிறகு முதல் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு அழகான மாற்றத்தை ஒரு மனிதர் வாழ்க்கை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த சமூகம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. பெருமை சகோதர சகோதரிகளே,
இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நீங்க அற்பமாக கருதாதீர்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக, மினல் மஅரூஃபி, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வதஹ்சபுனஹு ஹய்யினன் வதஹ்சபுனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் மிகவும் லேசாக இலகுவாக கருதுகிறீர்கள், ஆனா அது அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய ஒன்றாக இருக்கின்றது, மகத்தான ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீமையை அற்பமாக கருதுகிறோமோ அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாரத்துக்குரிய ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு நன்மையை அற்பமாக கருதுகிறோமோ அதுவும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மகத்தான ஒரு நற்கூலிக்கு தகுந்த ஒன்றாக இருக்கும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் ஒரு சஹாபி குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபி அப்போ இஸ்லாம் தழுவுறார். இஸ்லாத்தை தழுவி வேறு எந்த ஒரு நற்காட்சியும் அவர் செய்யவில்லை. அவர் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் முகன்னிஅன் பில் ஹதீத், அதாவது ஆயுதத்தை ஏந்தியவராக ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஃபகால யா ரசூலல்லாஹ் உகாத்திலு அவ் அஸ்லிமு, அல்லாஹ்வின் தூதரே நான் போர் செய்யவா அல்லது இஸ்லாத்தை தழுவா, போர் செய்யவா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவா என்று சொன்ன போது ஃபகால அஸ்லிம் சும்ம காத்தில், ரசூல் சொல்லி காட்டுறார்கள், முதல்ல இஸ்லாத்தை தழுவு, இஸ்லாத் கலிமா ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், பிறகு நீ போர் செய் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் அப்படியே செய்தார். ஃபஅஸ்லம சும்ம காத்தல, அந்த மனிதர் இஸ்லாத்தை தழுவினார், பிறகு போர் செய்தார். ஃபகுதில, அந்த போரில் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், அமீல கலீலன் வ உஜிர கஸீரன், ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு அமல் செய்தார், ஆனால் அதிகமான நன்மையை பெற்றுக்கொண்டார். சிறிய அமலுக்கு மிக பெரிய நன்மை பெற்றுக்கொண்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ் தஆலா அவனை நெருங்குவதற்கு ஏராளமான நன்மை வைத்திருக்கிறான். இந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் அன்பு கிடைக்கும் என்பது அல்ல. சாதாரண விஷயம், எந்த ஒரு விஷயம் மனிதனுடைய பார்வை மிக அற்பமாக இருக்கின்றதோ அது அல்லாஹ்விடத்தில் மிக பெரியதாக இருக்கின்றது. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் அற்பமாக கருதக்கூடாது. அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, என் ரப்பு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் ரப்பு தன்னுடைய திருப்தி எனக்கு தர வேண்டும், என் ரப்பு எனக்கு சுழற்சி தர வேண்டும், என்னுடைய ரப்பு என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்து அதை நான் செய்ய போனால் நிச்சயமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியும். குறிப்பாக பள்ளிவாசல்களில் நாம் நிறைய பேர் ஒரு டிஷ்யூ கீழே கடந்து சொன்னா அது ரொம்ப அசிங்கமாக கருதி அதை அப்புறப்படுத்துவது கிடையாது. யாரோ தொடச்சிட்டு போட்டிருக்காங்க, மூக்க தொடச்சிருப்பாரு, சளியை தொடச்சிருப்பாரு, அது அசிங்கமா இருக்கு கருதி அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நீங்க மேட்டாப்ல அந்த டிஷ்யூ எடுத்து அங்க டஸ்ட்பின்ல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? குறிப்பாக பள்ளிவாசல் அப்ப நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட நாம் கண்டுகொள்ளாமல் போனால் நாம் ஒரு முஸ்லீமாக, ஒரு மூமினாக வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் அற்பமாக கருதக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு அன்பையும் அருளையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் எதெல்லாம் நன்மை என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு விரைவாக அதை செய்ய வேண்டும், அதில் மும்முரமாக இருக்க வேண்டும். ஆனால் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல் உள்ளம் கொண்ட மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.